வணக்கம். அலையொலி செய்தி ஊடகம். குடியுரிமை பெறுவதில் 40 ஆண்டுகள் போராட்டம் நடத்திய முகமது ரிஸ்வான். 40 ஆண்டுகள் முகமது ரிஸ்வான் பின் அப்துல்லா குடியுரிமையற்ற தன்மையின் காரணமாக சுமையை தாங்கினார். கோலாலம்பூரில் உள்ள சவுகிட் மார்க்கெட் அருகே உள்ள குப்பை தொட்டியில் வெள்ளை துணியில் மடிக்கப்பட்டு தாயின் மணிக்கொடி இன்னும் இணைந்த நிலையில் காணப்பட்ட அவர் இது எதிர்பாராத நிலையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். கடைசியில் மீட்கப்பட்டு சமூக நல குழந்தைகள் இல்லங்களில் வளர்க்கப்பட்ட ரஸ்வில் தனது அடையாளத்தை பெற முடியாதவனாகவே இருந்தார். மலேசியாவில் தனது முழு வாழ்க்கையையும் கழித்துவிட்டும் ரஸ்வில் ஒருபோதும் குடிமகனாக அங்கீகரிக்கப்படவில்லை. குடியுரிமையின்றி அவருக்கு பல தடைகளுள் வாழ வேண்டியிருந்தது. நிலையான வேலைவாய்ப்பு, வங்கி சேவைகள், மருத்துவ சேவைகள் கிடைக்காதது, திருமணம் செய்ய முடியாமலும் வெளிநாடுகளுக்கு பயணம் செல்ல முடியாமலும் இருந்தது. அதாவது சின்ன வயதில் வந்து பிறந்தோடனே ஒரு குப்பத்தொங்கல் சவுக்கிட் கோலம்பூரில் ஒரு குப்பத்தொங்கலை வந்து இவர் கிடந்திருக்காரு. இப்போ யாரும் இல்லை. இப்போ ஒரு மனசு பேர் ரோஹைடான்னு சொல்லி அவங்க தான் வந்து 4 வருஷம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்புறம் வந்து 4 வருஷம் சேர்ந்து 5ஆவது வருஷம் வந்து அந்த ஜபத்தான் பாஜிக்கா வெல்ஃபேருக்கு அனுப்பி விட்டாங்க. இப்போ அவர் வந்து 18 வயசு வரைக்கும் அந்த ஜபத்தான் பாஜிக்கால தான் இருந்திருக்காங்க. குடியுரிமையற்ற அந்த நிலை அவரை சுரண்டலுக்கும் அநீதி மேல் விழும் நிலைக்கும் ஆளாக்கி சட்டம் மற்றும் சமூக தவிர்க்க முடியாத இடைவெளியில் வாழ வைத்தது. இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ரஸ்வில் போராட தீர்மானித்தார். எஸ்ரி லோ ஃபர்ம் என்ற சட்ட நிறுவனத்தின் மூத்த சக்தி ஹபீப் ரஹ்மானின் வழிகாட்டுதலுடன் தன் வரலாற்றில் முதலாக குடியுரிமையை கோருவதற்கான சட்ட போராட்டத்தில் இறங்கினார். இந்த வழக்கு பினாங்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்து ஆவணங்களின் மூலம் ரஸ்வில் வாழ்க்கையின் கதை வெளிப்படையாக சாட்சியாக வைக்கப்பட்டது. அது மலேசியாவில் வேரூன்றியதாலும் பேரிடர்களாலும் வடிவமைக்கப்பட்டதுமான வாழ்க்கையை வெளிப்படுத்தியது. ஹபீப் ரஹ்மான் அவரது குழு ஒரு வலுவான வாழ்க்கை கட்டமைத்தனர். ஹபீப் ரஹ்மான் மற்றும் அவரது குழு ஒரு வலுவான வழக்கை கட்டமைத்தனர். அதில் ரஸ்விலின் மலேசியாவில் பிறந்து வாழ்ந்த வாழ்க்கை, சமூக பாதுகாப்பு துறையின் பராமரிப்பில் வளர்ப்பு மற்றும் அவரது குடியுரிமையற்ற தன்மையின் மனித உரிமை விளைவுகளை வலியுறுத்தினர். இந்த வழக்கு மூலம் நீதிமன்றம் ரஸ்விலின் தனித்துவமான மற்றும் சவாலான சூழ்நிலைகளுக்கு பொருந்தும் சட்ட அடிப்படைகளை உணர்ந்து அவருக்கு மலேசிய சட்டத்தின் கீழ் குடியுரிமையை வழங்க தீர்மானித்தது. பினாங்கு உயர் நீதிமன்றம் ரஸ்விலின் தரப்பில் தீர்ப்பளித்து அவர் தனது வாழ்க்கை முழுதும் போராடிய குடியுரிமையை வழங்கியது. ரஸ்விலுக்கு இது சட்டப்பூர்வ வெற்றியை மட்டுமல்லாது அவரது அடையாளத்திற்கும் மரியாதைக்கும் மற்றும் ஒற்றுமைக்கும் உறுதிப்படுத்துதலாக இருந்தது. இந்த வழக்கு குடியுரிமையற்றவர்களின் போராட்டங்களை பற்றிய நினைவூட்டலாகவும் அவர்களின் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்க சட்டத்தின் மாற்றுத்திறனின் சான்றாகவும் விளங்குகின்றது. தற்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மலேசிய குடிமகனாக எதிர்காலத்தை நோக்கும் ரஸ்விலின் கதை விடாமுயற்சி மற்றும் நீதி தேடலின் சான்றாக அமைகின்றது. வந்து இந்த பிரச்சனை வந்து இது வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இதை வந்து நம்ம தீர்மானம் பண்ண செய்யணும். அதாவது இந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நடவடிக்கை வந்து கொங்க்ரீட்டா இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம வந்து எப்படி தீர்த்தான் ஆகணும். ஏன்னா இவருக்கு வந்து இங்கே பிறந்திருக்காரு மலேசியாவில், வேற அந்நிய நாட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ குடியுரிமை கொடுத்து இங்கே உள்ள குடியுரிமை கொடுத்து தான் ஆகணும். Bersyukur dah sangat, bersyukur dan terima kasih lah sangat sebab terlalu lama pada Tuan Habib kita tolong saya ni kan, jumpa dengan ni. Lepas tu yang kawan saya USP tolong, banyak member tolong, terima kasih saya dapat IC biru. Banyak benda yang saya boleh buat kalau dapat IC biru ni kan. Itulah, terima kasih itu saja. Masyarakat yang jaga saya dari Tengku Budia, rumah kanak-kanak Tengku Budia, rumah kebajikan Kuala Kangsar,
jaga saya ni. Lepas tu kedua ni saya ada macam bapa angkat saya tau, nama dia Abu Hassan di Bagak Jam. Dia pun jaga saya pun dari tingkatan 3 sampai sekarang ni. Saya pun terima kasih bapa angkat ni.